பெரியாரின் பேரண்ணா, அண்ணாவின் தம்பினா, முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா, இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயனா தம்பினா. எனக்கே திரும்பி வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோல உதயனா தம்பி தான் நம்ம என்ன பண்ணாருன்னு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்களா உதயனா தம்பியை வந்து அடிச்சிட்டாங்களாம். அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயனா தம்பி இருக்கார்ல நம்ம கனி, இவர் என்ன பண்ணாராம், ஆஃபீஸ்ல இருந்து டீ சாப்பிடலான்னு வெளில வந்தாங்க. அப்போ ஒரு 4 பேர் அந்த ஒயிட் கலர் கார்ல நின்றுட்டு இருந்தாங்களாம். இவர் வந்த உடனே ஒருத்தர் கை கொடுத்தாராம், தம்பி சூப்பரா பேசுனீங்க அப்படின்ட்டு. அப்படி என்ன பேசினான்னு எனக்கு தெரியல, அதுக்கு கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தன் ஏய் இவன் தான் பேசினது இவனை பொருள் போடுறா அப்படின்ட்டு பொருள் எடுக்க போனாங்களாம். அங்கிருந்து அவன் தப்பிச்சு உயிரை கண்டு கையில பிடிச்சிட்டு வா வான்னு கூப்பிட்டாங்களாம். அப்போ இவன் போலையா, இவன் சொல்ற கதை அது போலையா. அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்றான். இன்னொருத்தர் வந்து வீடியோ போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியை வந்து இவனை வந்து சம்மடி அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டவொடனே அவனால் வந்து இருமுனா என்னதான் சளியா வருதான். அதை அடிச்சா ரத்தம் வரும்னு கேட்டு சளியா வருது அப்படின்றானுங்க. இப்படிதான் வந்து நேற்றுலேருந்து ஒரு 2-3 வீடியோ வந்து வைரல் ஆயிட்டுருங்க நம்ம இந்த உதயனா தம்பி கனியை பற்றி. எனக்கு ஒன்று புரியல, ஏங்க ஒருத்தன் அடிச்சானா இவன் வந்து என்ன பேசினான், அடிக்கிற அளவுக்கு இவன் விஜயனை பற்றி எதனா தப்பாக பேசினானா? கிடையவே கிடையாது. அடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குனுங்க, இதுதான் அவன் அடிச்சான் அப்படின்ட்டு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை உதயனா தம்பினானா அப்படின்னா, இதுக்கு எவனாவது அடிப்பானா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா, அடிச்சான் அப்படின்றான். அடிச்சான் அப்படின்னும் போது கண்டிப்பா எங்கன்னா ஒரு காயனாச்சும் இருக்கணுங்க. அட்லீஸ்ட் எதனா இடம் வீங்கியாவது இருக்கணும். சரிங்களா? இந்த பையனை ஹாஸ்பிட்டல் காட்டுறான். அந்த பையன் படுத்துட்டு இருக்கான். மேல ஒரு சின்ன கீரல் கூட காணுங்க. சரி, ரத்தமா வாந்தி எடுக்கிறேன்றான். அவனுக்கு என்னென்ன தோணுதுமோ எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட காணுங்க. ரத்தமா வாந்தி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சளியா வருது அப்படின்றான் ஒருத்தர் வீடியோ போட்டு. எதுக்கு இந்த மாதிரி அவதூறை பரப்பிட்டு இருப்பீங்க நான் கேட்கிறேன். ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு நம்மளுக்காக வந்திருக்காரு. தமிழ்நாட்டை வந்து மக்களை காப்பாற்றணுன்ட்டு அவரோட 250 கோடி வருமானத்தை விட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. எதுக்காகடா இந்த மாதிரி அவதூறை பரப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ரீசன் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜயனோட பிறந்த நாள். அதுக்காக வந்து ஏன்னா நேத்தே பார்த்துருப்பீங்க எல்லாம் பீச் நிறைய இடத்துல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஜயனோட கட் அவுட் தான். நேற்று விசில் படம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் பீச்சில். இன்னைக்கு வந்து சொல்லவே தேவையில்ல. அறிஞர் பூங்கா அங்கெல்லாம் வந்து இலவசம் விட்டாங்க, ஆனால் ஆன்லைன்னாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி நிறைய இடத்துல அதான் பூங்காங்க எல்லாத்துலேயும் ஃப்ரீன்ட்டாங்க. நிறைய இடத்துல விஜயனோட பேனர் இதுதான் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு அவரோட பர்த்டே, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு செலிப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். நேற்றே ஒரு 2-3 நாளாவே அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு விஜயனோட பர்த்டே உண்மையிலே வந்து செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஏன்னா வந்து எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்குங்க. நம்ம டிவிகே தமிழ்நாட்டில் எந்த கட்சியை வந்து உலகம் ஃபுல்லா தெரியுமான்னு தெரியாது. டிவிகே கட்சி வந்து உலகம் ஃபுல்லா தெரியும். பட் நான் காமன் மேனா தான் பேசுறேன். எனக்கு விஜயனா பிடிக்கும், நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் வந்து பண்றாங்க. இந்த கட்சி வந்து உலகம் ஃபுல்லா தெரியுது. அதுவே வந்து பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு எத்தனை கட்சி வந்து உலகம் ஃபுல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலே எத்தனை கட்சி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அதுக்காக இன்னைக்கு பர்த்டே டெஃபினட்டா செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, மக்களோட பார்வையெல்லாம் அவங்க சைடு திரும்பும். ஏன்னா விஜய் 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 அப்படின்னு யூடியூப்ல எடுத்தா எது எடுத்தாலும், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாரு ஒரே வார்த்தை விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ என்ன பண்ணுவாங்க, பர்த்டேன்றனால கண்டிப்பா நிறைய பேர் நிறைய செலிப்ரேஷன் பண்ணி வித்தியாசமா எதனா பண்ணுவாங்க. மக்களோட பார்வைலாம் அங்கதான் போகும். இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரா, இவ்வளவு பண்றாரா, இவ்வளவு பண்ண போறாரா அப்படின்னு எல்லா நல்ல விஷயமும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இதை வந்து கலைக்கிறதுக்கு ஒரு யோசனை வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ வந்து டிஎம்கேல வந்து இந்த ஜென்ஸ் மீட்டிங்ல வந்து ட்ரெண்டிங்கா இருக்குது இந்த கனின்ற ஒரு இந்த பையன் தான். அதுதான் உதயனா தம்பினா அப்படின்னால அதுல கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் ஆனார். அது வேலை வெட்டியில போல இருக்கு உங்களுக்கு. எதனா ஒரு இடத்துல போனா எதனா கையில 5 காசு கிடைக்கும், அதுக்கு அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பசங்க ஜென்ஸுன்ட்டு. சரி, ஓகே, அந்த சைடு நம்ம எதுக்கு போனோம். இப்போ வந்து அவரோட பர்த்டே வந்து வந்து டைவர்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு இந்த வேலையை வீடியோ இறக்கி இந்த பையனை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இப்படி பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அந்த அவனை அடிச்சதுக்கு ஆதாரம் காட்டு அப்படின்றாங்க. ஆதாரத்தை காட்டினா கூட என்ன ஆதாரத்தை காட்டுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரிங்க, ஏங்க இவ்வளவு விஷயங்களை பண்ண டிஎம்கே ஆதாரத்தை காட்டுது. அதாவது அவங்க ஆளுங்களே வந்து இந்த கருத்துல விஜயனாவை டிவிக்கோட டவுல போட்டு 2-3 அடி அடிச்சுட்டு இதுதான் ஆதாரம்னு காட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணணுங்க, இதை ஏன் பண்ண மாட்டானுங்க? நடந்தது இதுதாங்க, விஜயனோட பர்த்டே. அதை வந்து எப்படியாவது வந்து மக்களோட கவனத்தை வந்து இந்த சைடு திருப்பணுன்ற ஒரே காரணத்துக்காக பண்ண விஷயம் தான் இந்த பையனை வந்து அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அது காட்டுறது. சரிங்களா? மற்றபடி அந்த பையனுக்கு வந்து அடியும் படல, ஒன்றும் படல. ஏங்க பையன் நல்லா தாங்க பேசிட்டு இருக்கான். நான் அவனை பார்க்குறேன், பார்த்த விட எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அது மாதிரி வந்து வேலைக்கு போனேன், வேலையிலேருந்து வந்தேன், டீ கடைக்கு போகலான்னு வந்தேன். அப்போ என்ன 4 பேர் வந்து கூப்பிட்டு வந்து விஷயம் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான், அந்த பையன் நிறைய பேர் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது முடியாத மாதிரி மூச்சு விட முடியல அப்படி இப்படின்றான். அவனுக்கு அடிக்கவே இல்லை. சரிங்களா? அவன் சொல்றதுக்காக கணக்குப்படி பார்த்தா அடிக்கவே இல்லை. ஆனா கூட இருக்கிற ஒரு தாடிக்காரன் ஒருத்தான் தான், அவனை சொல்றான் அடிச்சிட்டாங்க அப்படின்றான். சளி சளியா வருது அப்படின்றான். நான் கேட்கிறேன், இல்ல கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதாடா? உங்களுக்கு டிஎம்கேரங்களா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், நான் இவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லடா? மக்களுக்காக தான் அவர் வந்திருக்காரு. அவரு நீங்களும் நல்லதான் செஞ்சேன்றீங்க, செஞ்சீங்க இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஆனா நீங்க செஞ்ச எல்லாத்துலயும் வந்து எவ்வளவு இப்போ ஒரு 100 கோடி வருதுன்னா அதுல 70 கோடி நீங்க அடிச்சிருவீங்க, 20 கோடியை வந்து மக்களுக்கு செய்வீங்க. இதுதான் நடந்தது. இவர் வந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து செய்யறாரு. இதுதான் உங்க பிரச்சனை. அதனால விஜய் அண்ணாவோட பர்த்டேவை டைவெர்ட் பண்றதுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா வந்து அவரோட மக்கள் மனசுல அவர் நிறைய இடம் பிடிச்சிட்டாரு. இன்னும் அவர் மேல மேல வந்துட்டு தாங்க இருக்காரு. தமிழ்நாடு நம்ம நினைக்கிறோம் அவர் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவருக்கு பேர் இருக்கு அப்படின்ட்டு. உலகம் ஃபுல்லா அவங்க கொடி பறக்குதுங்க. நான் சொல்ல தவிர நிறைய பேர் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால விஜயனாவை வந்து இன்னும் வந்து மக்கள் மனசுல வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடாது. அவர் மேல ஒரு தப்பான ஒரு இது கிரியேட் பண்ணும் அப்படின்றத முழுக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தாலே தெரியுது அந்த பையன் நல்லா அடிக்க வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கானுங்க. பட் இருந்தாலும் மக்கள் வந்து தெளிவாக தாங்க இருக்காங்க. அடியே படாத ஒருத்தன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னா உடனே அடிச்சிட்டாங்க கிடிச்சிட்டாங்க அப்படின்றான். ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவரோட பர்த்டே வந்து டைவெர்ட் பண்ணணும், அதுக்கு வேற வழி தெரியாது. அதுக்காக இந்த பையனை வச்சு பண்ண நாடகம் தான் இது. பட் நான் 2-3 வீடியோ அந்த பையனை நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணால் அந்த பையன் உடம்புலையோ இல்லை எந்த ஒரு கீரலும் எதுவுமே கிடையாது. ட்ரிப்ஸ் கூட ஏற்றலைங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு பையனை வந்து ஒருத்தன் தப்பிச்சு வரான் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் யாரு கால் பண்ணுவோம்? ஃப்ரெண்டும் கால் பண்ணுவோம், இல்லை அம்மா அப்பாவுக்கு சொல்லுவான். ஆனால் அந்த பையன் நேற்றுல இருந்து காலையில் வரைக்கும் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா. அவங்க அம்மா அப்பா யாருமே வரல, ஃபுல்லாக கட்சிக்காரன் தான் வந்திருக்காங்க. இதுலேயே தெரிஞ்சு ஒரு நல்ல நாடகத்தை வந்து கேவலமாக வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி கேவலமாக பண்ணியிருக்கானுங்க. காரணம் முதலே சொன்ன மாதிரி தான், விஜயனோட பர்த்டே கிடக்கணும், அவங்களோட மக்களை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடாது. ஒரே முழுக்க காரணத்துக்காக திமுக நடத்தின ஒரு நாடகம் தான் அது. பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அதற்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.